அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். மின்சாரத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் புதுசாக கொள்முதல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூட கொள்முதலில் எந்த ஒரு முறைகேடுமே நடக்காமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பார்ட்டி ஃபண்டு கல்ச்சரு, எம்எல்ஏ ஃபண்டு, டெண்டரில் வந்து கமிஷன் வாங்குறது, இது எதுவுமே இருக்காது. வெளிப்படைத்தன்மையான ஒரு டிரான்ஸ்பரண்டான நிர்வாகமாக இது நடக்க இருக்கிறது. சொல்லப்போனால் ஜீரோ கரப்ஷன் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாற இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக பத்திரப்பதிவுத்துறை, இப்போ இன்றைக்கி வந்து ஆர்டிஓ அலுவலகங்கள்லாம் வந்து பணம் வாங்கக்கூடாது, பணம் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய ஜாபுக்கு பொறுப்பு, நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, தமிழ்நாட்டினுடைய தாவேக அரசினுடைய முதல் ஊழல் மின்சாரத்துறையில் நடந்தது அப்படிங்கிற செய்திகள் வெளிவரலாம். ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறையுடைய மின் வாரிய தலைவர், ஒரு மின் வாரிய தலைவருக்கு தெரியாமல் டெண்டரில் கையெழுத்து போட முடியாது. அமைச்சருக்கு எந்த ரோலுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு மின் வாரிய அலுவலகத்துக்குள்ள அமைச்சர் பேட்டியை கொடுக்கக்கூடாது உள்ள வச்சு. ஏன்னா அங்கே வந்து தலைவர் யாருன்னா வாரிய தலைவர் தான். இன்னைக்கு வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தான் வாரிய தலைவர்னா, அவருக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. நீங்கள் எப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட் மாஸ்டருக்கு தான் மொத்த பள்ளிக்கூடத்துடைய கட்டுப்பாடு. அங்கே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் அமைச்சர், அவர் இன்சார்ஜ் இல்லையா? ஆனால் அது போல இங்கே வந்து ஒட்டுமொத்தமான மின் வாரியம், தமிழ்நாடு முழுக்க மின் வாரியத்துக்கும் மின்சாரத்துறையினுடைய வாரிய தலைவர் தான் முழு அதிகாரம். அப்போ மின் வாரியத்தில் நீங்கள் எப்படி இந்த கேள்வி கேட்டீங்க, மின் வாரியத்தில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஊழல் நடந்திருக்கு. எப்போ நடந்துச்சு? இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்ப இருக்கிற மின்வாரிய தலைவர் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு பொறுப்பேற்றாரா, ஏற்கனவே இருந்து பொறுப்பேற்றாரா? 2025 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மின் வாரிய தலைவராக திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த ஊழல் நடந்துச்சா, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 பிறகு இது ஊழல் இருந்துச்சா? 2025 26 வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போ அவர் கண்டினியூ ஆகிறாரு. அப்போ 2025 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஊழல் நடந்துச்சா, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2005 பிறகு அது நடந்துச்சா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அது மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லணும்ல, எப்போ நடந்துச்சு? இல்லைங்க இது முன்னாடி நடந்துச்சு, அவர் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படின்னா, அப்போ திமுக ஆட்சிலையும் அந்த ஓராண்டு காலம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, ஊழல் பண்ணு அர்த்தமா? கேள்வி புரியுது தானே? இல்லைங்க, அதுக்கு அவர் இருக்கும்போது பண்ணிட்டு தான் இருந்தாங்க, எங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படின்னா ஓராண்டுகள் ஊழல் பண்ண அதிகாரி எப்படி நீங்க வச்சிருப்பீங்க? ஆமா. இப்போ ஒரு 3 நிறுவனங்கள்ல நேற்று இன்று இந்த நேற்று அதுக்கு முதல் நாள் வந்து குறிப்பாக குஜராத்தை சார்ந்த நிறுவனங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. மின் தட்டுப்பாடை சரி செய்வதற்காக தனியார் நிறுவனங்கள்கிட்ட மின்சாரத்துறை சார்பாக ஒப்பந்தங்களை போடுவதற்கு பேசியிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்களை போடுவதற்கு யார் மூலியமா பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டெல்லி சொல்லியிருந்தோம், டெல்லி தமிழ்நாடு ஹவுஸில் மின்சாரத்தினுடைய துணை இயக்குநராக திரு முத்தையா அவர்கள் இருக்கார். 2023ஆம் ஆண்டே முத்தையா அவர்கள் வந்து அவருடைய பதவி வந்து முடிஞ்சிருச்சு. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். ரிட்டையர்டான ஒருத்தரை மீண்டும் பதவி நீட்டிப்பு செய்து அவரை வந்து அதே மின்சாரத்தினுடைய துணை இயக்குநராக பணிபுரிகிறார். இந்த முத்தையா அவர்களுக்கும் இன்னைக்கு மின்வாரியத்துடைய தலைவராக திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா, இப்படி ஃப்ரெண்ட்ஷிப். 2004 வந்து ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சியர் இருக்காரு. அப்போ அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் பிஆர்ஓவாக, செய்தி தொடர்பு துறையில் பிஆர்ஓவாக இருந்தவர் இதே முத்தையா. திருப்பி சுகாதாரத்துறை செயலராக வரும்போதும் பிஆர்ஓவாக இருக்காரு. திருப்பி டெல்லிக்கு பிஆர்ஓவாக போறாரு, போய் அங்கிருந்து மின்சாரத்துறைக்கு மாறி மின்சாரத்துடைய இணை இயக்குநராக அவர் மாறுறாரு. அப்போ 2004 இருந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கூடவே ஏதோ ஒரு வழியில் டிராவல் பண்றாரு. இப்போ இவர் மின்சாரத்துறையினுடைய அதிக மின்வாரிய தலைவராக இருக்காரு, செக்ரட்டரியாக இருக்காரு. அவர் அங்கே மின்சாரத்துறையுடைய தமிழ்நாடு ஹவுஸினுடைய துணை இயக்குநராக அவர் பணி செய்கிறாரு. இப்போ அந்த மின்சார வாரிய தலைவருக்கும் இவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னா, இப்போ நீங்கள் வடநாட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள்ட்ட டெண்டர்களை பெறுவது, மத்திய அரசு நிதி பெற்று தமிழ்நாடு அரசு கொடுப்பது, இந்த மாதிரியான ரோலை தான் அவங்க பிளே பண்ணணும். அதுக்கு மாறாக அவங்க என்ன, அதாவது மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி பெற்று மின்சாரத்துறை சார்பான நிதியை பெற்றுக் கொடுப்பது, இந்த மாதிரியான பணிகளை செய்வதற்கு தான் அங்கே ஒரு அலுவலகத்தை போட்டு
அங்கே ஒரு இயக்குனரை போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் நிறுவனங்கள், வடநாட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்கள்ட்ட இப்போ மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணனோ மின்சாரத்துறை அமைச்சரோ போய் பேச முடியாது. பேசினா தெரிஞ்சிடும், டிரான்ஸ்பரன்சி இருக்காது இல்லையா. அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. மத்திய அமைச்சர்கள் நேரடியாக எந்த காசும் வாங்க மாட்டாங்க. இப்போ மத்திய அமைச்சர்கள் இப்போ ஒரு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா மத்திய அமைச்சருடைய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, கீழே அதிகாரிகள், அந்த அதிகாரிகளை கவனிக்கணும். இப்போ ஒரு மின்சார நிறுவனம் ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுக்குதுன்னா இந்த முத்தையா போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 கோடி எடுத்துக்கிட்டு 3 கோடி அந்த அதிகாரிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு 2 கோடியை கொடுத்துட்டு ஒரு 3 கோடியை 2:3 இல்லை 3:2 ஏதோ ஒரு ரேஷியோவில் பிரிச்சுட்டு இங்கே தனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு செட்டில் பண்ணுறது. ஒரு இடைத்தரகராக இவர் செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்து இவர் மீது சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும். யார் முத்தையா மீதும் இங்கே ராதாகிருஷ்ணன் மீதும் சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு தமிழ் தலைமைச் செயலகத்துக்கும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விஜிலன்ஸுக்கும் மின்சாரத்துக்குரிய விஜிலன்ஸுக்கும் புகார் மனு அனுப்பப்பட்டிருக்குது. டெல்லியில் அவர் மீது பல புகார்கள், அவர் பல புகாருக்கு ஆளான ஒருத்தர் 2023 தன்னுடைய பதவி முடிந்த ஒருத்தர் ஏன் மீண்டும் பதவியில் தொடர்றாரு? இப்போ அவர் அங்கே பதவியில் வச்சிருக்காரு, அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இங்கே ராதாகிருஷ்ணன் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்கணும். ஏன்னா நிர்மல்குமார் சொல்றாரு, நம்ம சொல்லல, அவர் தான் அமைச்சர் சொல்றாரு, அமைச்சரே சொல்றாரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஊழல் நடந்துச்சுன்னா அந்த ஊழல் நடக்கும்போது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருந்திருக்காருல்ல. இதே கேள்வியை பல்வேறு ஊழல்கள் கேட்டாங்க. 2019-20 காலகட்டத்தில் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை செயலாளர். அன்றைக்கு சுகாதாரத்துறை செயலாளர் இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. விஜயபாஸ்கர் ஊழல் பண்ணிருக்காருன்னா விஜயபாஸ்கர் துறையில் இருந்த செயலாளர் ஊழல் பண்ணிருக்க மாட்டாரா, பண்ணிருப்பாரா? அவர் கையெழுத்து போடாம எதுவுமே நகராது, ஃபைலே நகராது. இப்படி ஒரு அங்க வந்து அமைச்சருக்கு ரோலே கிடையாதுங்க. அமைச்சர்கள் வந்து அட்வைஸ் பண்றது இது பண்றதா, கையெழுத்து சைனிங் அத்தாரிட்டி யாருன்னா துறை செயலாளர்கள் தான், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அப்ப அவங்க கையெழுத்து போடாம டெண்டரே நடக்காது. அப்ப அவருக்கு எப்படி நேர்மையான அதிகாரி அப்படி நீங்க போட்டு வச்சிருக்கீங்க? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த முத்தையா எல்லா அதிகாரிகளுக்கும் பணம் கொடுப்பான்னு சொன்னோம் இல்லையா, அப்படி சில அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதற்காக இதை வேணா நீங்க வந்து விசாரிச்சு பார்த்தா தெரியும். சிபிஐ விசாரணை வந்தா நிச்சயமாக அது மாட்டுவார். அஜய் சிங் அப்படின்னு ஒரு நபர். அஜய் சிங் இவருடைய யாருன்னா ஒரு ஒப்பந்த டிரைவர், ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ட்ராக்ட் டிரைவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் டிரைவர் இந்த அஜய் சிங். அஜய் சிங்கிட்ட கொடுத்து தான் எல்லா அதிகாரிகளுக்கும் பணம் கொடுக்கறது. ஒரு பல்கான பணத்தை அஜய் சிங்கிட்ட கொடுத்து இந்த முத்தையா அனுப்பிச்சிருக்காப்ல. அவன் இதெல்லாம் திருட்டு பணம் தானே கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சிங் அதை வந்து பட்டணத்தை சாத்திட்டு கிளம்பிட்டாப்ல. இப்போ அஜய் சிங் மேல் நேரடியாக போய் புகார் கொடுக்க முடியாதுல்ல. சார், இந்த மாதிரி நான் வந்து கம்பெனிகள்லாம் பணம் வாங்கி வச்சிருந்தேன், அது இந்தந்த அதிகாரிகள் கொடுக்கறதுக்காக கொண்டு போனேன், அதை அஜய் சிங்கிட்ட கொடுத்து விட்டேன், அஜய் சிங் ஆட்டையை போட்டான்னு சொல்ல முடியுமா? திருடனுக்கு தேல் கொட்ட மொமெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். இப்போ அஜய் சிங்கிட்ட வந்து கொடுத்தது கள்ள பணம், திருட்டு பணம், ஊழல் பணம், லஞ்ச பணம். நேரடியாக போய் காவல்துறையில் புகார் கொடுக்க முடியாது. டெல்லி காவல்துறையில் புகார் கொடுத்தா டெல்லி காவல்துறை நொங்க எடுத்து நோண்டி ஃப்ரை பண்ணி போட்டுருவாங்க. அப்போ வேற என்ன வழி இல்லாமல் வேற ஒரு நபரை வச்சு நான் அஜய் சிங்க்கு வந்து செலவு கை செலவுக்கு அந்த இது சொல்லுவாங்க கைமாத்தா பணம் கொடுத்துருந்தேன், அதை கொண்டு ஓடிட்டாரு. அப்படி புகாரை மாற்றியாச்சு. அப்படி புகாரை மாற்றி அந்த புகாரில் இவர் ஒரு புகார்தாரராக இணைஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படலை. அப்போது அந்த மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை கவனிப்பது, தமிழ்நாட்டு அதிகாரிகளை கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல கூடிய முத்தையா, பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட முத்தையா இன்றைக்கும் டெல்லி மின்சாரத்துறையினுடைய துணை இயக்குநராக தொடர்ந்து கொண்டே இருக்காரு. அவரை வைத்துக்கொண்டு நேர்மையான ஆட்சியை தருவோம். இன்னொன்று அவர் பதவி காலம் முடிஞ்சிச்சு. நான் வெளிப்படையாக கேட்குறேன், 3 வருஷம் பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஒரு ரொம்ப பெர்ஃபெக்ஷனான அதிகாரிங்க, ஒரு சகாயம் மாதிரிங்க அவர் இறையன் ஐஏஎஸ் மாதிரிங்க, சைலேந்திர பாபு மாதிரிங்க, அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேனுங்க அவர். அதனால நாங்கள் அவர் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஓகே, சூப்பருங்க. ஒரு 2 வருஷம் பதவி நிட்டா கூட தப்பு கிடையாது, அதுவே தவறு தான். ஏன்னா அவங்க 60 வருஷம் 58 வருஷம் 60 வருஷம் முடிஞ்சிச்சு, பதவி காலம் முடிஞ்சிச்சு இல்லை. இப்போ இவருக்கு கீழே எத்தனை அதிகாரி இருப்பான்? இப்போ முத்தையா வெளியேறும்போது அவருக்கு கீழே இருக்க ஒருத்தர் ப்ரொமோஷன் வருவார். அவர் வரும்போது அதுக்கு அந்த ப்ரொமோஷன் இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். இப்படி வரும்போது புதிதாக ஒருத்தன் வேலை இல்லாத ஒருத்தனுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தனுடைய வேலையை தட்டி பறிச்சது மட்டும் இல்லாமல் பல பேருடைய ப்ரொமோஷனுக்கு தடையா அந்த முத்தையா இருக்காரு. இது எவ்வளவு தவறானது, சிஸ்டமே எவ்வளவு தவறா இருக்கு பாருங்க. அப்ப அவ்வளவு நேர்மையான அதிகாரியா இருக்காருங்க அப்படின்னு கூட சொன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப நேர்மையான அதிகாரி அதனால போட்டு வச்சுக்கிறோம். அப்படி அவரோட நேர்மை தன்மை என்ன அப்படின்னு கேள்வி இருக்கு. அதுவும் இல்லை.
இங்கே பார்த்தா ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸை வச்சுக்கிட்டு நாங்கள் நேர்மையான இதை கொடுக்குறோம், டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்டு, அவருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே நான் இப்போ இது பண்ணுறது கிடையாது, நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து பேட்டி கொடுக்குறது. இப்போ பால் முகத்தில் இப்போ சாஃப்டாக பேசணும் நல்லவன், சகப்பாக இருக்கும், பொய் சொல்ல மாட்டாங்கிற கதையா அப்படி சாஃப்டாக எல்லாத்தையும் ஊடகத்தில் அப்ரோச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக போயிட்டு இருக்கு, நல்லா கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா இவர் இருந்த காலகட்டத்தில் தான் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக பல பேர் சொல்கிறாங்க. தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களும் சொல்கிறார். அப்படின்னா அவர் மீது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? போன ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஊழலுக்கான முதல் காரணமே அதிகாரிகள் தான். அந்த அதிகாரியை வச்சுக்கிட்டே நீ வந்து வெளிப்படுத்தி தமிழ்நாட்டுடைய அதிகமான அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியது வந்து மின்சாரத்துறை. அது இல்லாமல் எதுவுமே நடைபெறாதுல. உங்களுக்கு வந்து எப்படி தண்ணீர் வந்து நீங்க எவ்வளவு கட்டாயமா இருக்கோ அதுக்கு இணையா வந்து மின்சாரம் கட்டாயமா இருக்கு. எதுவுமே தண்ணி குடிக்காம வாழ முடியாது, மின்சாரம் செயல்பட முடியாது. இப்போ நமக்கு பேசிட்டு மின்சாரம் வேணும், மின்சாரம் எல்லாத்துக்கும் மின்சாரம் வேணும். மின்சாரம் ஒரு அன்றாட இது எதுவுமே நடைபெறாது, மொத்தமா முடங்கி போயிடும், நாடே முடங்கிடும் மின்சாரம் இல்லைன்னா. அப்படி இல்லைன்னா அப்போ அப்படிப்பட்ட ஒரு துறையில் வந்து இப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை நடத்த முடியுங்கிற கேள்வி உருவாயிருக்கு. இன்னொன்று இப்போ போடப்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தத்திலையும் அதிகாரிகள் ஒரு என்ன சொல்கிறது கமிஷனை வாங்கி கொண்டு தான் இந்த டெண்டர்களை வந்து பண்ண போகிறாங்க. குறிப்பாக இப்போ இந்த வெளிமாநிலத்தில் வரக்கூடிய இந்த கொள்முதல்லையும் பல நிறுவனங்கள்கிட்ட டீல் செய்யப்பட்டு தான் மின்சாரம் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படிங்கிற செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக சொல்கிறேன், முழுமையாக சிபிஐ இறங்கி மொத்தமாக விசாரித்தா இந்த அதிகாரிகள் மாட்டுவது மட்டும் இல்லாமல் தாவேக அரசனுடைய முதல் ஊழலாக மின்சாரத்துடைய ஊழல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததா இப்போ 2 நாளாக ஒருத்தர் ட்வீட் போட்டுகிட்டே இருந்தார். அவர் வந்து இன்றைக்கி பேப்பர் போட்டார். என்ன அப்படின்னா, அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கி வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறாரு. ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணிக்காங்க, இது 5வது நபராக இவர் வந்திருக்கிறாரு. அதாவது நேற்று ஒரு ட்வீட் போட்டு தான் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாய் பார்க்கும் தலைமையும் கேள்வி கேட்பதே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கணும் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒருங்கிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதைத்தான். லீடர்ஷிப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டு. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு, தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, யாரை சொல்கிறாருன்னு தெரியலையே, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு. உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும்? உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா அப்படின்னு கேட்டுட்டு, உண்மையான பயணம் சாத்தியம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆளுநரை சந்தித்து தன்னுடைய கடிதத்தை கொடுத்திருக்காரு. ஏற்கனவே வந்து அம்பையின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்பட்ட எஸ்ஐக்கு சுப்பையா ராஜினாமா, இப்போ விராலிமலையின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்பட்ட திரு விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா. இது ராஜினாமாங்கிறதான செய்தி. இதுக்கு முன்னாடி இது ஒரு செய்தி இல்லை. இப்போ எங்க தாவேக்காக போறாரா இல்லை திமுக போறாரா? 2 பேர் தான் அவருக்கு ஆப்ஷன். அவருடைய கம்ஃபர்டபுளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று திமுக போகணும், இல்லை தாவேக்காக போகணும். ஏன்னா அவர் வந்து எம்எல்ஏவாக அவர் வந்து ஒரு 10-12 வருஷமா இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது திரும்பவும் விராலிமலையில் போய் அவர் நிற்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை தேடுறாரு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு உறுப்பினராக இல்லாமலே தமிழ்நாட்டில் அமைச்சராக நீடிக்க முடியும். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அமைச்சர் ஆகிட்டு 6 மாத காலம் வந்து 6 மாதத்துக்குள்ள தேர்தலை சந்தித்து அவர் வந்து ஆக முடியும். அப்படி ஒரு ரூல் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக கூட விஜயபாஸ்கர் வரலாம் அப்படின்னு ஒரு செய்தி பேசப்படுது. ஒரு ப்ரொபோசல் கொடுத்து திடீர்னு பதவி ஏற்று அவர் வந்து உள்ளாட்சித்துறையை கவனிச்சுட்டு அப்புறம் தேர்தல் வரும்போது வரலாம். டெல்டா மாவட்டம் 9 மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்துடைய இன்சார்ஜா அவர் கையில் எடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு உள்ளாட்சித்துறை, இன்னொன்று உள்ளாட்சி தேர்தலுக்கு டெல்டா மாவட்டங்களை தயார்படுத்துவது தாவேக்காவை. இந்த 2 பொறுப்புகளையும் அவர் கேட்டிருக்காரு. இந்த 2க்கும் கிரீன் சிக்னல் வந்துட்டுன்னா எந்நேரமும் எந்த செகண்ட்லையும் அவர் வந்து தாவேக்காக்கு தாவலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவும் கடுமையாக அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகளை திருச்சியினுடைய நாயகன் மூலியமாக பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். எப்போ வேணாலும் அது வந்து அதுவும் சாத்தியப்படலாம். எந்த பக்கமா இந்த பக்கமா இந்த படத்தில் வாலி படத்தில் இங்கேங்கிற மாதிரி திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற நிலைமையில் இருக்காரு. எனக்கு பாசிட்டிவாக இருக்கு பார்க்கும்போது சகாக்கள் எல்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் போக வாய்ப்பு இருக்கு. இதன் தொடர்ச்சியாக இன்னும் 2 நாளில் சிவிஎஸ் அவர் ட்வீட் போடலை, அவர் அடுத்தடுத்து ட்வீட்டை போட்டு அவரும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 பேர் தான் அதிமுகவில் சைலண்ட் மோடில் இருந்தது. என்னதான் வந்து வேலுமணி அவர்கள் போயிட்டு அவங்க எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட
விஜயபாஸ்கர் அவர்களும் சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவே இல்லை. அந்த புதுச்சேரியிலேருந்து வந்ததுக்கு பிறகு அவங்க சந்திக்கவே இல்லை. ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சந்திக்கவே இல்லை. 2 பேரும் சைலண்ட் மோடில் தான் இருந்தாங்க. 2 பேரும் தொகுதிக்கு மக்கள் நன்றி சொல்ல போகிறோன்னு சொன்னாங்களே ஒழிய 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ இந்த 2 பேருமே வேறு பக்கம் சிலருக்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. நாம இப்போ கேள்வி தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்லாம் தாண்டி, அவர் ஊழல் பண்ணியிருக்காரு பண்ணலங்கள்லாம் தாண்டி, அவர் எந்த கட்சிக்கு போகிறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்குது. யாருக்குமே இருக்குது. யார் வேணாலும் எந்த கட்சிக்குனாலும் போகலாம். அதோடைய தார்மீக உரிமை இருக்குது. எந்த கட்சியும் தொடங்கலாம். அதுக்கான தார்மீக உரிமை இருக்கிறது. சட்டம் கொடுத்துருக்கிறது. யாரும் போய் ஏன்டா நீ வந்து அதிமுக தாவேக்காக போகணும் யாரையும் கேட்க முடியாது. தாவே கலந்து அதிமுக போகணும் யாரும் கேட்க முடியாது. எவரையும் கேட்குற உரிமை வச்சுக்கோங்க. ஆனால் உரிமை இல்லை. ஆனால் ஒரு அடிப்படை ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து 1 மாதம் தான் அது தேர்தல் முடிஞ்சு. இந்த தேர்தலை எப்படி வச்சாலும் பல கோடிகளை விஜயபாஸ்கர் அவர்கள் செலவு பண்ணியிருப்பார். கண்டிப்பாக விஜயபாஸ்கர் எம்எல்ஏவாக வருவார்னு சொல்லி அந்த மக்கள் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறான். 10 ஆண்டு காலமாக அந்த தொகுதியிலிருந்து அரசு கலைக்கல்லூரி கூட தொகுதியில் இல்லை. விஜயபாஸ்கர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனியார் கல்லூரிகள், பாலிடெக்னிக்கல், பொறியியல் கல்லூரிகள் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கு, ஐயாக்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த தொகுதிக்குள்ளே வந்து அரசு கலைக்கல்லூரியே இல்லை. ஒரு கல்லூரியில் 10 வருஷமா அவர் தான் எம்எல்ஏ. அவர் தான் 10 வருஷத்துக்கு மேலே எம்எல்ஏ, அமைச்சர் தொகுதி வேற. ஆனால் ஒரு கலைக்கல்லூரி கூட ஒரு தொகுதிக்கு இல்லை. ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இளம் வயது எம்எல்ஏன்னு அடிக்கடி சொல்லிக்கிறாரு. நான் தான் தமிழ்நாட்டிலேயே சின்ன வயசில் எம்எல்ஏ ஆனேன். 32 வயசுல எம்எல்ஏ இருக்காப்ல. அதெல்லாம் ஓகே தான். மகாத்மா அப்படிங்கிற பேரில் நிறைய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காரு. அதோடைய தனிப்பட்ட பொறுப்பு வச்சுக்கோங்க. அந்த மக்கள் நீங்கள் தொகுதிக்கு வந்து தண்ணி மலைப்பட்டியில் ஆரம்பித்து, குளவாய்ப்பட்டியில் ஆரம்பித்து, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விராடிமொழியில் ஆரம்பித்து, எந்த ஊர்லேயும் தண்ணி இல்லை. தண்ணீர் வந்து மிக கடுமையான தட்டுப்பாடு. அங்கே வந்து இந்த காவிரி இணைப்பு திட்டம் வந்து பல வருஷம் பேசியிருக்காங்க. காவிரி வாய்க்கால் அமைப்பது அமைக்கலை. தண்ணி இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, சரியான சாலை வசதிகள் இல்லை, தொழில் வளர்ச்சிகள் சரியாக இல்லை. அந்த தொகுதியில் தான் அதிக நபர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே வந்து வெளிநாட்டில் அதிகமாக இருக்காங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க, சொந்த ஊரில் வேலை இல்லாமல். இவ்வளவு இருந்தும் தொடர்ச்சியாக ஓட்டு போட்டான்ல, தொடர்ச்சியாக வந்து இவர் எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தான்ல, அவன் வந்து அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நான் ரெட்டலை சின்னத்தில் உன்னை ஓட்டு போட்டு வெளில வைப்பேன், நீ சண்டையை போட்டுட்டு வந்து வெளியே வந்துடுவேன், திருப்பி நீ விசிலிச்சுட்டு இருப்ப, இப்பவும் ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ வாக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பானான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நினைப்பான்ல. நினைப்பானா நினைக்க மாட்டான்னு தெரியல. நினைக்கணும். நினைப்பாங்க. நினைச்சா நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து நாளை மறுநாள் சட்டமன்றம் கூட இருக்குது. இந்த நிலைமையில் தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்காங்களே, எதற்காக இந்த பயிற்சி? இல்லை, இது பொதுவான நடைமுறை தான். புத்தாக்க பயிற்சி. புதிய சட்டமன்ற உறுப்பினருக்கான புத்தாக்க பயிற்சியா. சட்டசபைகள் உடம்ப இரும்பாக்கி கூட கரிகாலா அடம்பளை அடித்து வாங்க போகுதுங்கிற மாதிரி 18ஆம் தேதி கூட இருக்கு. ஆமாம், சட்டசபை கூட இருக்கிறது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதனால் 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் எதிர்கட்சிகளுடைய எதிர்வினைகளை எப்படி எதிர்கொள்வது, என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எதிர்கட்சிகள்லேருந்து என்னென்ன கேள்விகள் வரும், அந்த கேள்விகளை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு அதிகாரிகள்லாம் உட்காந்து மண்டையை கசக்கி மூளையை பிழிஞ்சு சார் எடுத்து பேப்பரில் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்களாம். கொடுத்து எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும், எப்படிலாம் பேசணும். இது வரைக்கும் யாரும் பேசலை. ஆமாம். சிரிச்சா போச்சு ரவுண்டு பார்த்துருக்கீங்களா? 18ஆம் தேதி பார்ப்பீங்க. சிரிச்சா போச்சு ரவுண்டு தான் பார்த்துருப்பீங்க. பேசுனா போச்சு ரவுண்டு பார்த்துருக்கீங்களா? 18ஆம் தேதி பார்ப்பீங்க. ஐயோ, அந்த சிறுவைகுண்ட எம்எல்ஏலாம் ஒருத்தருக்கு பார்ப்பல. பேசுனாப்புலன்னா வானத்து இடிமுழக்கம் கருப்ப அப்படிங்கிற மாதிரி நெருப்பா இருக்கும். நம்ம லாட்ரி சரவணன் அவரை சொல்றீங்களா? லாட்ரி சரவணன் பல பேர் இருக்காங்க. அது மாதிரி லாட்ரி சரவணன், அங்கே ராதாபுரம் எம்எல்ஏ நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இங்கிட்டு இது ராஜபாளையம் எம்எல்ஏ அமைச்சர் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாரு, திருநெல்வேலி எம்எல்ஏ. ஐ ஆம் வெயிட்டிங். அதாவது அவருக்கு வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு துளிலாம் கிடையாது, கப்பலாம் கிடையாது, கடல்ல கொட்டுவாங்க. அப்படியே அள்ளிட்டு போங்கடா தங்கங்களா, வாங்கடா சாட்டை, வாடா. இதுல நேரடி ஒளிபரப்பு வேற இருக்கு. நேரடி ஒளிபரப்பு வேற இருக்கும். நம்மள கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெய் விடக்கூடாது, மண்ணெண்ணெய் விட்டு பார்த்துக்கணும். கண்ணு எரியும், தூங்க முடியாது, விட்டு பார்த்துட்டு இருக்கணும். கொட்டுவாங்க. அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கனாலே சட்டசபையில் வந்து காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், முத்துராமலிங்க தேவரெல்லாம் உள்ளுக்குள்ள எப்படியா மூச்சு காட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு வெளியேறிடும்.
இதுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அண்ணாலாம் வந்து அப்படியே மெரினால லைட்டாக புரண்டு போடுப்பாப்புல பேச்சை கேட்டு பொடியை தூக்கி அவங்க மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிடுவாரு. பொடி அது மாதிரி அந்த மாதிரி பார்லிமெண்ட் டைகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஐயா அசம்பிளி டைகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தடவை கேள்விப்படுவீங்க. அது மாதிரி பல டைகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் வெண்ணி கொடு, வெயில் நேரத்துக்கு வெண்ணி கேட்குற கொஞ்சம் வெறியத்தை தான் அப்படிங்கிற மாதிரி வெறியத்திற்கு அந்த புத்தாக போயிடுச்சு. இப்போ யானைகளெல்லாம் வந்து ஏப்ரல் மாதத்தில் கொண்டு போய் முதுமலை சரணாலயத்தில் போட்டு குளிக்க வைப்பாங்க. அசம்பந்தமாக இருக்கும். அது குளிக்க வச்சு யானைகள் வந்து புத்துணர்ச்சி முகாம் கொடுப்பாங்க இல்லையா? அதுபோல் எம்எல்ஏக்களுக்கு புத்துணர்ச்சி முகாம். அடி எப்படி வாங்காமல் தடுக்கிறது. மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கினாங்க. சரி, நான் அதெல்லாம் கேட்குறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக போயிடுச்சு. 107 பேர் இருக்காங்கல்ல தாவேக்கால. 107 பேரில் 106 பேர் இருக்காங்க கூட்டத்தில். மஞ்சள் சட்டக்காரன் எஸ்கே பார்க்குற மாதிரி, கருப்பு சட்டக்காரன் எஸ்கே பார்க்குறாங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. விளக்கத்தை சொன்னால் பேரவைத் தலைவர், மரியாதைக்கு ஒரு தலைமைச் செயலர் எல்லாம் சேர்ந்து விளக்கத்தரும். மொத்த விளக்கையும் அவரே ஏற்றிட்டாப்புல மெழுகுவர்த்தி வச்சு. கொய்யால புரோட்டோகால் படி உங்களுக்கு கொடுத்தாருடா ஏற்றுவீங்க, திருவிழா நடந்தாரடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாப்புல. இப்போ அவரும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினருக்கு பயிற்சினா செங்கோட்டையினை தவிர, ஜேசிடி பிரபாகரை தவிர, அப்புறம் வந்து ரெட்டியார்பட்டி நாராயணன், அப்புறம் இந்த இவர் பேர் என்ன பேர், ஒரு 4-5 பேர் எம்எல்ஏ இருக்காங்க அதிமுக கலந்து வந்தவங்க. அப்புறம் இவர் சோழவந்தான், கருப்பையா, இவங்களை தவிர எல்லாருமே புதுசு தான், புதிய எம்எல்ஏக்கள் தான். அதில் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் புதிய எம்எல்ஏ தானே. இவருக்கு மட்டும் தனிப்பயிற்சியா? இவருக்கு எங்கே பயிற்சினா ஜானரகிசாமி அங்கே உட்காந்துட்டு என்னையா கேட்பாங்க, தெரிஞ்சா மட்டும் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியாதே, எப்படியா தெரியும்? ஏதாவது கேட்பாங்களா? கேட்பாங்க தான். நான் என்ன பாவம் செய்தனோ அமைச்சரே இங்க பாருங்க, ஜுரம் அடிக்கிறதா? ஆமா, ஜுரம் அடிக்கிறதா? என் இனமடா இல்ல, அதுக்கு வந்து கண்ணீர் தாரதாயா ஊத்துக்கிறது. சபாநாயகர் சொல்லிக்கிறாரு, முதலமைச்சருக்கு எல்லாமே தெரியும், அதனால அவர் இந்த வகுப்புல கலந்து. எல்லாமே தெரியும், அதனால சைலண்டா இருக்காப்லையா? எல்லாமே தெரிஞ்சவனும் சைலண்டா இருப்பான், எதுவுமே தெரியாதவனும் சைலண்டா தான் இருப்பான். ஆனா இது வந்து அதுல எந்த ரகம் இந்த ரகம்னு தெரியல. இது வந்து ஒரு நடைமுறை தானே. ஏன்னா பொதுவாக பார்க்குற மக்களுக்குலாம் என்னன்னா, மாநாடு நடத்தினாலும் பயிற்சி வகுப்பு போடுறாங்க, சட்டமன்ற கூடவும் பயிற்சி வகுப்பு போடுறாங்களே. பொதுவான நடைமுறை தான், பொதுவான நடைமுறை தான். இந்த மாதிரி அவங்களுக்கு சட்டசபையில் என்னென்ன பேசணும், எப்படி பேசணும், சபாநாயகரை வந்து எப்படி எதிர்கொள்ளணும், இந்த மாண்புமிகு அமைச்சர்கள் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பேசணும், அவ்வளோ மரியாதையாக பேசணும் இல்லையா? அந்த புரோட்டோகால் என்ன எடுத்தவொடனே நீங்கள் வா எங்கள் தலைமை அப்படின்னு அவ்வளோ இன்ஸ்டாகிராமில் பேசுகிற மாதிரிலாம் அங்கே பேசிட்டு அதெல்லாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நேரில் பார்த்தா அப்படி கூப்பிட்டு திருப்பிட்டு போகிறது, மூஞ்சி திருப்பி அப்படிலாம் முடியும். எதுக்கு தேவை மதிக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்கணும், தலைவர் அவர்களே இப்படி தான் பேசணும். ஆமாம், அதெல்லாம் அப்படி எப்படி கேள்வி கேட்பது, எப்படி கேள்விக்கு பதில் சொல்வது அப்படிங்கிறது. இது வந்து அரசியல் சார்பாக நடத்தக்கூடிய, அதிகாரப்பூர்வமாக நடத்தக்கூடிய பயிற்சி. அதிகாரப்பூர்வமற்ற பயிற்சி தனியாக நடக்கும். எதுக்கெல்லாம் மேஜையை எந்தெந்த ஏன்னா வலுவான கேள்வியில் கேட்க காத்திருக்காங்களாம். எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் இந்த 1 மாத கால ஆட்சி குறித்த பல்வேறு கேள்விகள், அது எதுவானாலும் இருக்கலாம். பல போன தடவை குதிரை பேரை மட்டும் ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சு. இப்போ குதிரை பேரத்தை தாண்டி பல ஹாட் டாப்பிக்கள் இருக்குது. பல கேள்விகளை வந்து டேட்டாவோடு எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கடுமையான கேள்விகளை வந்து தாவேக்காக்கு எதிராக, தாவேக்க அரசுக்கு எதிராக கேட்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. இன்னொன்று, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், இப்போ இந்த ஆட்சியில் இருக்காங்களே அதிகாரிகள், இந்த அதிகாரிகளே என்னென்ன ஓட்டர் இருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சி கொடுத்துருக்காங்களாம். பொதுவாக அதிகாரிகள் வந்து டேட்டா எடுத்து ஆளுங்கட்சி கொடுப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நெடுஞ்சாலைத்துறைன்னு வச்சுக்கோங்களேன். நெடுஞ்சாலைத்துறையில் சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும், அதானே கொடுப்பாங்க. இங்கே உள்டாவா எடுத்து சார் இதெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இவனை மட்டும் விட்டாங்க, ஏன்னா ரொம்ப படுத்துறாங்க சார், நீங்கள் சீன் தாங்க முடியலன்னு சொல்லி ஃபுல் டேட்டாவை எதிர்கட்சி கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட 4 துறை, அந்த 4 துறை அமைச்சர்களும் என்ன கதி ஆக போகிறாங்கன்னு தெரியல. கடுமையான, ஏன்னா அங்கே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, போயிட்டு பிகிலு கப்பு முக்கியம் பிகில் சொல்ல முடியாது. இவர் போய் இவருக்கு சப்போர்ட்டா சார், இவருக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன், நீ உட்காரி அவங்கள அவரை பேச சொல்லி அப்படின்னு சொல்லி நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு உட்கார முடியாதா? அங்கே சொல்ல முடியாது, அங்கே நோ கமெண்ட்ஸ். பத்திரிக்கையாளர் கட்சத்துக்கு பிடிச்ச நோ கமெண்ட்ஸ். அல்ல செல்லம் நீ சாப்பிட்டு உதயநிதி கேள்விக்கிறச்சுக்கோங்க, உதயநிதியை பார்த்து பார்த்திபன் செல்லம் நீ சாப்பிட்டு வந்திருக்க செல்லம், நான் சாப்பிடாம இருக்கு செல்லம், அப்பெல்லாம் கையை காட்ட முடியாது. நீ சாப்பிட்டு பேச, சாப்பிடாம பேச, முதல்ல இப்போ பேசு அப்படின்றாங்க. இல்லை, இந்த வீடியோ எடுத்து போட்டு காமிச்சு இப்படி கேள்வியே கேட்டுட்டு இருந்தா எப்படிங்க பதில் வரும்? உங்களுக்கு கேள்வி வேணுமா இல்லை பதில் வேணுமா அப்படின்னு மாஸ்டர் மகேந்திர மாதிரிலாம் கேட்க முடியாது. எதுவாக இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு பேசுங்க.
இப்போ எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கிறாரு அப்படி போயிட்டு ஏங்க 6 மாதம் கழிச்சு பேசுங்க அப்படின்னு நான் 6 மாதம் நாங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்குதா எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கதான் சேருவோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உள்ளே போயிட்டு அவன் கேள்விட்டு இருக்கும்போது இருங்க நாங்கள் ஆய்வு பண்ண போகிறேன் சட்டசபை எல்லாம் ஆய்வுலாம் பண்ண முடியாது. இந்த சட்டசபை ஒரு ஃபன் மோடில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தயார்படுத்தணும்ல, போன தடவை மாதிரி அசிங்கப்படக்கூடாது, தலை குனிஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுமையான பயிற்சிகளில் இருக்காரு. அதனால எங்கேயுமே பேசல பாருங்க, பேசுறேன் எப்பவுமே ஃபயரில் இருக்காப்புல ஆளு மனப்படம் ஓடிட்டு இருக்கு. போன தடவை மாதிரி இப்படி கிருகிருலாம் உட்காந்துருக்க கூடாது, வெளியே உட்காந்தாப்புல அது மாதிரி உட்காரக்கூடாது, இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி வேற மோடில் இருக்கணும், ஆக்ஷன் மோடில் இருக்கணும்னு சொல்லி தயாராகிறாப்புல. இவர் டபுள் டைம் தயாரானா எதிர்கட்சிகள் 4 மடங்கு தயாராகிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஒரு கலகலப்பான சட்டசபையாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் வந்து அதிகாரிகளோட ஆட்சியில் நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சிறு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. உடனடியாக அதோட பெற்றோருக்கு தெரியாமையே வந்து எரிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே திருவள்ளூரில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையிலையும் அதாவது அங்கே திருவள்ளூரில் நடந்திருக்க சம்பவம் பொன்னேரிக்கு கொண்டாந்து அடக்கம் பண்ணிட்டாங்க வேகமாக. அதே இடத்துல போய் தாவேக்காவோட எம்எல்ஏ போய் சண்டை போட்டுருக்கிறாரு. அப்போ இங்கேயும் அதிகாரிகளோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குதா? இல்லை, இது என்னென்னா ஒரு இஷ்யூ நடந்தால், ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்லை ஒரு காவல் நிலைய மரணமோ ஒரு கொலையோ நடந்தால் உடனடியாக அதை முடிப்பதற்கு தான் எந்த அரசமாக இருந்தாலும் முயற்சி பண்ணுது. ஏன்னா அதை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். அது இருந்தால் அந்த பிரச்சனை நீட்டிகிட்டே போவோம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு அந்த குடும்பத்தோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ இது வந்து திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, தாவேக்கா அரசாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்காம உடனடியாக அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கலை. இங்கே ஹத்ராஸில் வந்து ஊபியில் ஹத்ராஸில் வந்து ஒரு 17 வயது பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த குடும்பத்திட்ட சொல்லாமலே அந்த உடலை கொண்டு போய் காவல்துறை வந்து அடக்கம் செய்து ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் அது உலுக்கி போட்டுச்சு. இங்கே ஹத்ராஸ்ன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராகுல் காந்திலாம் தடையை மாரி உள்ளே போனார், அப்புறம் கைது செய்யப்பட்டார். அப்போ அந்த ஹத்ராஸ் சம்பவத்துக்கு பிறகு குடும்பத்தினருடைய அனுமதி இல்லாமல் யாருடைய உடலையும் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடலை அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம்லாம் கண்டிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து 9 வயது சிறுமி கோயம்புத்தூரில் கூட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட சொல்லாமலே கேட்காமலே வந்து அவங்க அப்பாவுடைய ஒப்புதலை மட்டும் பெற்றுக்கொண்டு உடல் அடக்கம் பண்ணிட்டாங்க. பெற்ற தாய்க்கே தெரியாமல் வந்து எரிச்சிட்டாங்க. புதைச்சா கூட நாளைக்கு வந்து மறு ஆய்வு செய்ய முடியும், உடற்கூறு ஆய்வு செய்ய முடியும், ஒரு சோதனை செய்ய முடியும், அதை ஒன்று பண்ண முடியும். எரிப்பது என்பது தடயத்தை முழுமையாக அழிப்பது தான். இந்த பெண்ணினுடைய இதில் வந்து முதல்ல எல்லாரும் சொன்னது வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை சொன்னாங்க 3 வயது சிறுமி. அப்புறம் காவல்துறை விளக்கம் கொடுத்தாங்க, இல்லை வந்து ஒருவர் மட்டுமே குற்றவாளி. அதுக்கு என்னன்னா விளக்கம் என்னன்னா, ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியில் வந்து உண்மை இல்லை, உண்மை இல்லைன்னா இப்போ இது வந்து ரேப் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சா ஒருத்தர் மட்டும் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு எந்த தடயம் இருக்கிறது? உடற்கூறு ஆய்வுடைய ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்துருச்சா? அப்போ இந்த உடல் வந்து புதைக்கப்பட்டால் கூட ஒருவேளை மறு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவன் வந்து நான் தான் பண்ணணும் ஒத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா, மற்றவங்களை காப்பாற்றுறது கூட அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதோ ஒரு ஆதார தரிப்பில் காவல்துறை அது ஒரு ஆள் தான் அப்படின்னு முடிவுபடுத்தினாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றுறது கூட நீங்கள் வந்து கால அவகாசம் கொடுக்காம உடனடியாக அந்த உடலை கொண்டு போய் அடக்கம் செய்து அதை பிரச்சனையை முடிச்சு வைக்க தான் பார்க்குறாங்களே ஒழிய அந்த பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கல அப்படிங்கிறதான் இந்த செய்தி காட்டுது. அடுத்ததாக ஒரு கேள்வி, கடந்த 2 ஆண்டுகளாக இந்த 10th +2ல முதலிடம் வந்தவங்க, அதாவது தொகுதி அளவில் முதலிடம் வந்தவங்களுக்குலாம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தங்க மோதிரம் நெக்லஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த வருஷம் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கல அப்படின்னு என்னுடைய அக்கா பொண்ணு, அவங்க வந்து தொகுதி அளவில் முதலிடம் வந்திருக்காங்க, அவங்க இதை கேட்க சொன்னாங்க. தொகுதி அளவில் முதலிடம் வந்து உங்கள் அக்கா பொண்ணு இந்த கேள்வியை கேட்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், தமிழக வெற்றிகளின் சார்பாக மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து 2024 மற்றும் 25 இந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் அந்த தொகுதியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதலிடம் வந்த மாணவிகளுக்கு வந்து பரிசு பொருட்களை வந்து தாவேக்காவின் சார்பாக சொந்த நிதியிலிருந்து கொடுத்தார். அப்புறம் நம்மள வரவேற்று பேசியிருந்தோம். நீட் குறித்தெல்லாம் அந்த இதில் பேசியிருந்தாரு. ஒரு நாள் 12 மணி நேரம் தொடர்ச்சியாக நின்றுட்டே இருந்தார். நின்று கால் வலி வந்துருச்சு, சாப்பிடவே போகல, பெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருந்தாப்புல ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாரு. அப்போ நிறைய மாணவர்கள் அவளை பற்றி பாடுறது, அது சார் ஒரு விசில் அடிக்க சொன்னாங்க, விசில் அடிக்க மாட்டாங்கனாப்புல. அது மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? அப்போ வந்து எல்லாம் பாராட்டினாங்க, பரவாயில்ல இது ஒரு நல்ல முயற்சி, இது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை சந்திப்பது பெரிய முயற்சினாங்க.
பொதுவாக மாவட்ட வாரியாக தான் இந்த மாதிரி பரிசு அறிவிப்பாங்க. மாவட்ட வாரியாக வந்து ஓவிய போட்டி, மாவட்ட வாரியாக வந்து திருக்குறள் போட்டி, மாவட்ட வாரியாக வந்து கல்வி சான்றிதழ்கள், மாவட்ட வாரியாக தான் நடத்துவாங்க. இவர் தொகுதி வாரியாக நடத்தினார். ஆமா, இப்போ மாவட்ட வாரியா முதலிடம் படிச்சவங்க தான் அரசே வந்து வெளியிடும், இவங்களாம் 10th இந்த மாவட்டத்தில் முதல். ஆமா, ஆனால் இவர் தொகுதி வாரியாக கொடுத்தாரு. ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் வந்து ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியா கொடுத்தாரு. அப்போ நம்ம சொல்லும்போது அப்பெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, மாவட்ட வாரியாக கொடுத்தா 30 பேர் தான் கொடுக்க முடியும், தொகுதி வாரியா கொடுத்தா 234 பேர் கொடுக்க முடியும். பரந்த மனசு அப்படின்னாங்க. சரி, 2024 25 அந்த பரந்த மனசு 26 ஏன் இல்லாம போச்சு? 10th +2 ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் மேல ஆகுது. கல்லூரிக்கான எல்லா முன்பதிவுகளையும் கல்லூரி சேர்க்கையும் கிட்டத்தட்ட நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10th படிச்சவங்க வெவ்வேறு பள்ளிகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் தமிழக முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 1 மாத காலம் மேலாயிருச்சு, 40 நாளைக்கு மேலாயிருச்சு. இடையில அவர் சனி ஞாயிறு வந்து அவரே லீவ்ல தான் இருக்காரு. அந்த ஒரு நாள் போதுமே. ஆமா, சென்னையில் 1 நாள் 2 நாள், சனி ஞாயிறு லீவ் தானே, வழக்கமாக சென்னையில் தான் வைப்பாங்க, சென்னையில் வைக்கிறாரு. அப்போ இந்த சனி ஞாயிறு அவர் ஓய்வாக தான் இருக்காரு, அறிவிச்சிருக்கலாம். இல்லை இந்த வருஷம் அவரால் நேரடியாக கொடுக்க முடியாதுன்னா பொதுச்செயலாளர் புஷியானந்த் இருக்காப்புல, அவர் கையால் கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஜூன் 16 ஆயிடுச்சு. 16, இன்னைக்கு ஜூன் 16ஆம் தேதி. அப்படிங்கும்போது போன ஆண்டுலாம் வந்து ஜூன் முதல் வாரத்திலே கொடுத்து முடிச்சிட்டாரு. ஜூன் முதல் வாரத்திலே வந்து 10ஆம் 12ஆம் மாதம் சந்திச்சாரு. அப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, இந்த 2024 25 விஜய் அவர்களுக்கு கொடுத்தது அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் கொடுத்துருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாணவர்களுக்கான எந்த விதமான உதவித்தொகையோ இல்லை எந்த விதமான பரிசு பொருளும் கொடுக்கல. கட்சி ஆரம்பிச்ச பிறகு கொடுத்தது தேர்தலுக்காக கொடுத்தாரா? இப்போ கொடுக்காதது தேர்தலை ஜெயிச்சிட்டோம், இனிமேல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நீ அடுத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தா போதுங்கிறதுக்காக கொடுக்காம இருக்காரா? அவர் தேர்தலுக்காகத்தான் கொடுத்தாரு அப்படின்னா இப்போ வந்து அவர் கொடுக்காம இருக்கான காரணம் அதுதான். இல்லைங்க, தேர்தலுக்காக கொடுக்கல, மனசார கொடுத்தாருன்னா இந்த வருஷம் ஏன் கொடுக்கல? அதான் கேள்வி. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.